Hi friends, நாம எல்லாரும் 2019ல RRB எக்ஸாம் NTPC எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்போம். அது வந்து 2020 டிசம்பர்ல இருந்து எழுத ஆரம்பிச்சோம். பேஸ் 6 வரைக்கும் போயிடுச்சு. பேஸ் 7 வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ வந்து அதுக்குள்ள ரீஃபண்ட் வந்து வந்திருக்கு. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் வந்து இப்போ ஜஸ்ட் நோ வந்து இப்போ தான் எனக்கு வந்து மெயில் வந்தது. இதுவும் ஃபர்னிஷிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் அகைன்ஸ்ட் CEN 01/2019. அதாவது 2019ல் RRB எக்ஸாம் அப்ளை பண்ணலையா NTPC அதுக்குள்ள ரீஃபண்ட் வந்து வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டியர் கேண்டிடேட் சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் பக்கத்தில் உள்ள OTP பாருங்கள். இது வந்து இந்த OTP தான் நீங்கள் வந்து இந்த லிங்க் உள்ளே போயிட்டு OTP போடணும். அந்த லிங்க் உங்களுக்கு ஒருவேளை வந்து மெயில் வரலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த OTP கேட்கும். ப்ளஸ் வந்து ரோல் நம்பர்லாம் கேட்கும். அந்த ரோல் நம்பரை கொடுங்க. அந்த ரோல் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. லிங்க்கை கிளிக் பண்ணதுமே வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கீழே போனீங்கன்னா ரோல் நம்பர் கேட்கும். அதாவது உங்கள் எக்ஸாம் அப்போது அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆல் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணது 2019. ஒருவேளை அப்போ தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்கள் ரோல் நம்பர். அப்போ இப்போ ஜஸ்ட் நோ வந்து ஒரு எக்ஸாம் எழுதினப்போ உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இந்த சென்டரில் வந்து அவங்க எக்ஸாம் இந்த ரோல் நம்பர் சொல்லி அந்த ரோல் நம்பர் கொடுங்க. ஒருவேளை ரோல் நம்பர் மறந்துட்டிங்கன்னா கூட கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்குது. ஃபர்கெட் ரோல் நம்பர் இருக்குது. அந்த ஃபர்கெட் ரோல் நம்பருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராவது கொடுங்க. ரோல் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் OTP சொல்லுது இல்லையா, நான் முதல்ல காமிச்ச மாதிரி மெயில் இல்லை இந்த இல்லையா OTP அது கொடுங்க. அது ஒருவேளை வந்து OTP இல்லைனா நாட் ரிசீவ் OTPன்னு கொடுத்தீங்கன்னா மெட்ரிக் ரோல் நம்பர், அதாவது நீங்கள் 10th 12th மெட்ரிக் ரோல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த ரோல் நம்பர், அப்புறம் வந்து உங்கள் ஃபாதர் நேம் இந்த நீங்கள் டைப் பண்ணி இந்த கோடு இருக்குல்ல இந்த கோடை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு OTP வந்திருந்தால் நாட் ரிசீவ்டு OTP வந்து டிக் பண்ணாதீங்க. ஒருவேளை OTP உங்களுக்கு வந்திருந்தால் OTP கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் பேர், உங்கள் பேங்க் நேமு, அட்ரஸ்ஸு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு எந்த பிரான்ச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பிரான்ச்சை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து இது வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் மறந்துருந்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் உள்ளே போவோம். கன்ஃபார்மாக மெயில் வந்திருக்கும் உங்களுக்கு. செக் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன மெயில் கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்திருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு லிங்க் கிடைக்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.